இன்னைக்கு ரேஷன் கார்டுல பேரு சேர்க்கும் போது என்ன கேட்டாங்க உன் புருஷனோட பேர் என்னன்னு. அப்ப நீ யாரோட பேரை சொன்ன? உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப நான் உனக்கு பண்றது பத்தாது அடி. உனக்கு உன் பசங்களுக்கு சேர்த்து தானே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேஷன் கார்டுல என் பேரை போட்டாதான் உனக்கு திருப்தியா இருக்குமா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. எனக்கு உங்க வடை எல்லாம் வேண்டாம். தினமும் பருப்பு வடை எடுத்துட்டு வந்துட்டு. அப்ப உளுந்து வடை வாங்கிட்டு வரேன். பொண்டாட்டிக்கு கூட உளுந்து வடைய. பாம்பில்ல உன் மூஞ்சி. கதவை தட்டு. என்னம்மா இது? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கோயில்ல ஊர்க்காரங்க முன்னாடி தாலி கட்டுறது என் மனைவிக்கா இருந்தாலும் என்னோட ஒரிஜினல் மனைவி நீதானே. நீதான் உண்மையான பொண்டாட்டி. தூங்கல. டே பண்டாரம் பரதேசி, கதவை திறடா. கடவுளை மாமனாரு. அதுக்கு என்ன இப்ப தள்ளி போடியே. துறக்கல கதவை உடைப்பேன். டேய் கதவை திறடா. கதவை திறடா. டேய் கதவை திறடா. யோ இங்க பாருயா. டேய் இங்க வர. டேய் புடி அவன. டேய் பிரசாத். டேய் நில்றா. ஓடாத. சொன்னா கேளு. ஏய் தப்பிக்க டேய் நில்றா. டேய் புடிடா. எங்க போனாலும் ஓட மாட்டடா. நில்றா டேய். டேய் என்னடா தப்பு குந்தலாம் போறானே. நில்லு. டேய் இருட்டுல புடிச்சவன் எப்படி ஓடுறான்? இரியா வரடா. நில்லு. ஓட முடியாம ஓடிட்டு இருக்கேன். எங்க வரணும் ஒண்ணு விட மாட்டேன்டா. டேய் ஆடு. ஐயோ. யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சத்தம். அப்புறம் யானையோட பிளறல் சத்தம் கேட்டது. பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருந்ததுப்பா. ஆனா யாரும் தான் தெரியல. அப்போ நம்ம ஆளு அந்த காட்டுக்குள்ளதான் இருப்பாரு. ஓவியாக்கு வேண்டியவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்துல யார் காட்டுக்குள்ள போவாங்க? ஏன் அந்த வழி ஓவியா வீட்டுக்கு மட்டும் தான் போகுமா? ஏதோ ஒண்ணு போலீஸ கூப்பிட ஆள் போயிருக்காங்கல்ல, அவங்க வரட்டும். போலீஸ் வந்து விசாரிச்சதும் யாரு அங்க போனதுன்னு தெரிஞ்சிடும். ஏதோ ஒண்ணு, ஆனா கஷ்டமா இருக்கு. சங்கரண்ணே, சங்கரண்ணே. என்னாச்சு? சங்கரண்ணே, செத்தது டைரி பிரசாத் தான். என்னது? சம்பவம் நடந்த இடத்துல அவரோட டைரியும் 5-6 பருப்பு உடையும் கிடைச்சதா. அதோட அது இந்த கடை பருப்பு உடை தான் சொல்றாங்க. என்ன அந்த பருப்பு வடை இங்கதான் வாங்கினாங்கன்னு எழுதியிருக்கா என்ன? ஐயோ அத நான் சொல்றேன். அங்க கூடி இருக்கிற ஜனங்க பேசிக்கிறாங்க. கடவுளே, அப்ப செத்தது நம்ம பிரசாத்தா? சங்கரனா இன்னொரு டீயை கொடுங்க. ஐயோ தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது. எங்கடா டைரி? டைரியை யானை மிதிச்சிருச்சு சார். காலையில ஸ்டேஷனுக்கு வந்து டைரி கிடைச்சிடுச்சுன்னு ஒருத்தன் சொன்னான். அது அங்கதான் சார் இருக்கு. போலீஸ் வந்து எடுப்பாங்கன்னு விட்டுட்டோம். யானை ஒரு டைரியை மிதிச்சதுக்காடா போலீஸை கூப்பிட்டீங்க? அது இல்ல சார், செத்து போனவனே டைரின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவான். ஏன் அவன் பாக்குறதுக்கு டைரி மாதிரி இருப்பானா? அப்படி இல்ல, அவர் எப்பவும் டைரியோட தான் இருப்பாரு, அதனாலதான். இந்த பிரசாத கடைசியா உயிரோட பார்த்தது யாரு? யானை. யானையை கடைசியா பார்த்தது யாரு? பிரசாத். அப்ப அந்த பிரசாதோட போன எங்க? அந்த யானையை கேட்டான் சார் தெரியும். யார் அந்த ஐரேஞ்சு ஓவியா? ஐரேஞ்சு இல்ல சார், ஓவியா. அடிவாரம் ஓவியா. அடிவாரம் ஓவியாவா? அவ என்ன பேச்சாளரா இல்ல எழுத்தாளரா? அடிவாரம் ஓவியா எங்க இருக்கா அவ? ஓவியா, ஓவியா. இவளா ஓவியா? என்ன கூப்பிட்டீங்களா? என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இந்த தேவதையோட பேர் என்ன? ஓவியா. என்ன காலையா இது? மனுஷனுக்கு கஷ்ட காலம் தான். போ, என்ன பண்றது? என் புருஷனை மிதிச்சு என்னைய மிதிச்சு கொண்டு இருக்கலாமே. என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுவேன்? என்னால ஏத்துக்கவே முடியலையே. போலீஸ் வந்திருக்கு. போலீஸ் நாயோட வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்த நாய் வந்து என் பையன் போயிட்டான்ல. கத்தாதையா, நான் தான் பிரசாத். யானை மிதிச்சது உண்மைதான். ஆனா நான் உருண்டு புரண்டு தப்பிச்சிட்டேன். அங்க இருந்து என் டைரி எடுத்து திருட்டு பசங்க நான் சேர்த்துட்டேன்னு கதையை கட்டிட்டாங்க ஐயா. அப்ப எல்லாரும் கஷ்டப்படுத்தாம வீட்டுக்கு போக வேண்டியதானே? அதுக்கு நான் யானை கிட்ட மிதியா வாங்கிடுவேன். அந்த யானையை விட பயங்கரமானவன் என் மாமனாரு. நீங்க தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. செத்து போன நீ எப்படி நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவ? நான் நேத்து தானே செத்தேன். ஆனா முந்தா நாள எல்லா வேலையும் பண்ணிட்டேன். உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த வீடு. ஆனா வாடகை தான் கொஞ்சம் அதிகம். 500 ரூபாய். 2000 தான் அட்வான்ஸ். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறம் நாளைக்கு நம்ம ஏரிக்கரையில சந்திக்கலாம். ஓகேவா? அம்மா. ஓ
அம்மா, 2-3 நாளா இந்த மாடு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்றதுக்கு யாருக்கு நேரம் இல்ல. வாய் மூடிக்கிட்டு இரு. அவனுக்கு வயித்துல பிரச்சனையா இருக்கு. இப்பதான் மாடு கிடைன்னு இருக்க. அதெல்லாம் நீங்க பாத்துக்க. தடி கலக்குது. ஐயா ஐயா. தங்கப்பா தங்கப்பா கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. சுண்ணாம்பா? சுண்ணாம்பு இல்லைன்னா பரவாயில்லடா, தீப்பெட்டியாவது கொடுடா. அம்மா. பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னாச்சு என்னாச்சு? தெரியுமா? அட சொல்லுப்பா, என்னாச்சு? தங்கப்பா பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னது? அப்படியா? ஐயா, நம்ம தங்கப்பல்ல அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. தபேலா பைத்தியம். ஐயோ. ராத்திரில இருந்து அவன் தபேலா வாசிக்கிட்டே இருக்கான். அட கடவுளே, இத பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கே. ஆமா, இவருக்கு என்னாச்சு? எதையோ பார்த்து பயந்துருக்காரு. நேத்து ராத்திரி கொல்ல பக்கம் போகும்போது பேய் மாதிரி யாரோ வந்து சுண்ணாம்பு கேட்டாங்களாம். கொடுத்தாரா? அட பேயின்னு சொன்னதும் யாருன்னு நினைச்ச? தூக்கு போட்டுக்கிட்டு போலீஸ்காரன். பிரசாத் அந்த வீடு நான் இங்கதான் இருக்கேன். சார் இப்ப எங்க போயிருந்தீங்க? இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு எவ்வளவு நாள் இருப்ப? உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒளிவு மறைவு இருக்கும். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புக்கை எழுத போறேன். பேரு தலைமறைவில் கிடைச்ச தங்க பதக்கம். அட கடவுளை, எவனோ வந்து நான் ஒளிஞ்சுக்கிறேன். டேய், இந்த கத்தியும் கோழியும் எடுத்துட்டு எங்க போறீங்க? பிரசாத் ஆவி தங்கப்ப மேல ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. அதை அப்படியே விட்டுற முடியுமா? அதான் விரட்டுறதுக்காக போயிட்டு இருக்கேன். டேய் சாமியாரே, டேய் உன்னை. ஐயோ பேய் பேய். அம்மா போடா. பேய். பாத்தீங்களா? என் பேய ஓட்ட போறானா? ஓட்ட விடுங்க. நீங்க வாங்க சார். இந்த வீட்டை பத்தி ஒன்னும் சொல்லலையே. சொல்றேன் இருங்க. வீடு ஐயோ. டேய் நீ அட பிரசாத், அம்மா போயாச்சா? வாங்க. ஆமா. இடிச்சுக்க போறீங்க, பார்த்து வாங்க. இதான் அந்த வீடா? இதேதான். நீயும் தங்க போறியா? இல்ல இல்ல, போறோம். 10 நிமிஷத்துல பெட்டியை வச்சுட்டு நான் அதை கிளம்பிடுவேன். கேட்கல. இங்க வேற யாரும் இல்லையான்னு கேட்டேன். மேல இல்ல, கீழே தான் இருக்காங்க. நீங்க வாங்க. சார், இடம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? அப்படின்னா சொன்ன காசை அட்வான்ஸா கொடுத்துருங்க. இல்ல, யாராச்சும் வந்து கேட்டா? யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். அப்படியே யாராவது கேட்டாங்கன்னா பிரசாத் தான் கூட்டு வந்தாருன்னு சொல்லுங்க. நீதான் செத்து போயிட்டியே. இல்ல, சாகறதுக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லுங்க. வாங்க. பேக கொடுக்கல? இல்ல இல்ல, நீங்களே வச்சுக்கோங்க. துணி எடுக்கவா? என்ன? ஏன் இல்ல, அந்த துணி எடுத்து அங்க மாட்டவான்னு. இது கீழே இருக்கிறவங்களது. இப்போதைக்கு இங்க யாரும் இல்லங்கிறதுனால துணியை இங்க காயப்பட்டிருக்காங்க. அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. சரி, நான் கிளம்பட்டுமா சார்? சரி. இல்ல, அட்வான்ஸ். கடவுளே, 2000 ரூபா தானே? இல்ல, எல்லாமே இருக்கிறதுனால 3000 ரூபா ஆகும். கட்டிலாம் இருக்கு இல்லையா? 3000 ரூபா இருக்கு. நான் போயிட்டு வரட்டுமா சார்? சரி. பயங்கரமான ஆவி. மருந்து மந்திரம் ஓதுறதெல்லாம் நிறைய தேவைப்படும் போல இருக்கு. மந்திரம் போட வந்த சாமியாரும் அவரோட ஆவியை பார்த்து பயந்து போயிட்டாரு. இப்ப முடியாம கிடக்காரு. சாமியாருக்கே இந்த நிலைமைனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லவா வேணா? வைத்தியரே, எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, இவரை எப்படியாவது குணமாக்கி கொடுத்துருங்க. தங்கப்பா, வாசிக்கிறத கொஞ்சம் நிறுத்து. அடடா, இந்த குரலையாவது கொடுத்தே கடவுளே.
மாட்டை யாரும் இன்னும் அவுத்து கட்டலையா? காயத்ரி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். காயத்ரி இன்னும் வரலையா? இல்ல வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னா. ஸ்கூல் டைம் முடிஞ்சாலும் அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் காயத்ரி கிளாஸ் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். நீயும் புக்கு படிச்சுட்டு சும்மா தான் இருந்தல்ல, நீயாச்சும் அவுத்து கட்ட வேண்டியதானே? மேல் வீட்டுல காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா? நானே இப்பதான்க்கா வந்தேன். வர வர உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். வேண்டாம், நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன். என்னாச்சுக்கா? உள்ள திருட. திருடனா? ஐயோ ஐயோ திருட. என்ன? திருட. எங்க? மேல் வீட்ல திருட இருக்கான். ஐயோ அங்க போகாதீங்க, நான் மேல ரூம்ல வச்சு போட்டுட்டேன். அக்காவும் பார்த்தாங்க. நீ பாத்தியாமா? நான் பார்த்தேன், அவன் ஏதோ கையில பல்பு வச்சிருந்தான். ஆசிட் பல்பா இருக்கும், நக்சலைட். அப்ப அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கும். நீங்க உள்ள போயிடுங்க. நீங்க போங்கம்மா. ஊருக்காரங்க எல்லாம் ஓடி வாங்க, திருடனை பிடிச்சு வச்சிருக்கோம். திருட ஊருக்காரங்க எல்லாமே ஓடி வாங்க, ஓடி வாங்க. திருட ஓடி வாங்க. உள்ள வாங்க, திருடனை பிடிக்கணும். வாங்க எல்லாரும் வாங்க, திருடனை பிடிக்கணுங்க. வாங்க வாங்க. நான் போய் ஊருக்குள்ள இருந்து ஆள கூட்டிட்டு வரேன். நக்சலைட். திருடன் திருடன் நக்சலைட். என்ன சொல்றாங்க? நக்சலைட் ஊருக்குள்ள வச்சு போட்டுட்டாங்களா? வாங்க. எல்லாருக்கும் தெரியுமா? சாமியார் வீட்டுக்குள்ள நக்சலைட் போட்டுட்டாங்க. இன்னும் இல்லையா? கொண்டு போற, சீக்கிரம் வாங்கயா. வேலையை முடிச்சிட்டு போடா டேய். ஒருவேளை நக்சலைட்டா இருந்தா நம்ம வெறும் கையோட போக கூடாது. வேணா ஒரு போண்டா எடுத்துக்கலாம், அது பாம் மாதிரி இருக்கும்ல. அது இல்லடா. டேய் ஜானி, நீ ஓவியா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரனா துப்பாக்கியோட இங்க வர சொல்லு. என்ன? சரி நீ போ, நான் பின்னாடி நான் வரேன். இப்பவே போறேன். அட, விடுங்க அண்ணா. அட, ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி. சொன்னாங்கக்கா. கட்ட வேணா, கட்டிய கொடு. அப்ப நீ வெட்டிடுற. சும்மா இரு. இப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போல. வேற யாருக்கு சொல்லணும்? இங்க யாரும் முடியாம இருக்காங்களா? போயா. இருக்கிறதுலே சூப்பரான காரமான மிளகாய் இதுதான். இத போட்டு எரிச்சா எவனா இருந்தாலும் வந்து போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு வரட்டும். போலீஸ்காரன் இல்ல, வர வழியில ஜானியோட வீட்டுக்கு போனேன். துப்பாக்கியோட வந்துருவாரு. நம்ம எல்லாரும் இங்க தானே இருந்தோம். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்லையே, இத காட்டு. நீங்க தான் பாத்தீங்களா? கதவை திறங்க, செத்துரும் போல இருக்கு. ஐயோ சுற்றாதீங்க, செத்துருவான். ஐயோ நான் திருட இல்லைங்க. திருட இல்லனா நீ யாருடா? டேய் அபிலாஷ், நான் தான் சிவாடா. ஐயோ இது திருட இல்ல, நம்ம ஊருக்கு ஆபீசர் சிவன் சார். எல்லாரும் கலஞ்சி போங்க. தெரியாம சொல்லிட்டோம், கலஞ்சி போங்க. எல்லாரும் போங்கன்னு சொல்றல. டேய் ரவி, வானத்தை பார்த்து சுடுறா. இவங்க எல்லாம் பிரிஞ்சு போகட்டும். ஆமா சார், நீங்க எப்படி இதுக்குள்ள போனீங்க? அந்த பிரசாத் தாண்டா என்ன கொண்டு வந்து விட்டு போனான். 1000 வாங்கிட்டு போயிருக்கான்.
பிரசாத் செத்து போயிட்டான்ல. இல்லனே அவர் சாகல, நான் பார்த்தேன். என்னது பிரசாத் சாவலையா?